சம்பந்தம் ஃபேன்சி கவரிங் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது வானவில் வந்து ரெயின்போ அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருக்குமே இந்த மழை காலத்தில் ரெயின்போ ரொம்பவும் பிடிக்கும். பட் அந்த ரெயின்போ எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்ற ஒரு அதில் இருக்கிற ஒரு புது விஷயத்தை நம்ம சுவாரஸ்யமாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ எண் 6 அப்படின்னும் போது அறுசுவை உணவுகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த அறுசுவை என்னென்ன சுவை அப்படின்றதுமே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ குழந்தைங்களுக்குமே இது புதுசாக தான் இருந்தது. இப்போ உலகத்திலே பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்காக, அதாவது உலகத்திலே ஒன்று தான் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அதாவது எண் வந்து 1 அப்படின்னா உலகத்தில் சூரியன் தான் 1. அந்த சூரியனுக்குள்ள என்ன வெல்கம் டு ஆல் வீனஸ் இனோவேஷன் சம்பந்தம் ஃபேன்சி கவரிங் யூத் பேப்பர் கிட்ஸின் இனிய வணக்கம். வணக்கம் சார். இப்போ நாங்கள் வந்து இந்த 9 ஃபார்ம்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு 9 அப்படின்ற ஒரு எண்கள் பார்த்தீங்கன்னா நவரசம் இருக்குது, நவரத்தினங்கள் இருக்குது, இப்போ அதே நவ கிரகங்கள் இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே சமயத்தில் 9 ஃபார்ம்ஸ், அதாவது 9 எண்களில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. சரி, புதுவிதமாக பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு இது பசங்கள்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்களுக்கே தெரியாது. அவங்க அதை முதல்ல அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்குமே ஒரு புதுவித அனுபவமாக இருந்தது. எங்களுக்குமே நிறைய விஷயங்கள் கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ உலகத்திலே பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்காக, அதாவது உலகத்திலே ஒன்று தான் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அதாவது எண் வந்து 1 அப்படின்னா உலகத்தில் சூரியன் தான் 1. அந்த சூரியனுக்குள்ளே என்னென்ன அடுக்குகள் இருக்குன்ற நிறைய விஷயங்கள் நிறைய பிள்ளைங்களுக்கு தெரியாது. நமக்குமே நிறைய விஷயங்கள் தெரியாது அந்த சூரியன் அப்படின்ற ஒரு விஷயத்தில். இப்போ நம்ம பார்க்கும்போது இப்போ சூரியன் எப்படி உருவாயிருக்கு, அது எங்கே இருக்குது, அதில் என்னென்ன அடுக்குகள் இருக்குது அப்படின்றது மூலயமா இதன் மூலயமா பிள்ளைங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எண் 2ல் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன பொருட்கள் இருக்குது, அதில் அதிகமாக நம்ம பார்த்தோன்னா நம்மளுடைய உடல் உறுப்புகளே 2 தான் இருக்குது. அதில் நம்ம முதல்ல எடுத்துருக்கிறது கண் தான், அதாவது ஐஸ் தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். அதில் என்னென்ன பார்ட்ஸஸ் இருக்குது, அதாவது ஐஸ் பாலில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பிள்ளைங்க அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அடுத்து 3 பார்த்திங்கன்னா 3 எண்களில் இயல் இசை நாடகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது இன்னுமே தமிழ் படித்தவங்களுக்கு அது நிறைய தெரியும். அதே பார்த்திங்கன்னா முக்கணிகள், அதாவது 3 வகை கனிகள் இருக்குது. அதுதான் உலகத்தில் மிகவும் சுவையான கனின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் முக்கணிகள் அப்படின்னு வந்து பேர் வச்சுருக்காங்க. அது என்னென்ன கனிகள் அப்படின்னா மா, பலா, வாழை அப்படின்னு சொல்லுறது. வாழையில் பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. அதில் நம்ம பிள்ளைங்க பார்த்திங்கன்னா 4 வகைகளாக கொண்டு வந்து வச்சுருங்க. அதாவது பூவம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க, தேன்கனி, பூவம்பழம், பச்சை வாழை, செவ்வாழை அப்படின்ற அந்த 4 வகைகள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாம்பழத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. பட் முக்கணி அப்படின்னும் போது நம்ம 3 வகையான கனிகளை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4 திசைகள், அதாவது 4 புறம் இருக்கிற திசைகள் வந்து நமக்கு 4 எண்களில் வந்து அடங்கியிருக்கிறதுனால நம்ம 4 திசைகளை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 4 திசைகளை பார்த்திங்கன்னா ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் அப்படின்னு 4 திசைகளை வந்து பிள்ளைங்க அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அடுத்து 5 எண்களில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பேருக்கு அது 5 எலமெண்ட்ஸ் என்னென்ன, அந்த பஞ்ச பூதங்கள் வந்து என்னென்ன அப்படின்றது வந்து தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எர்த் இருக்குது, ஏர் அண்ட் ஸ்பேஸ், வாட்டர் அண்ட் ஃபயர் அண்ட் லாஸ்ட்லி ஏர். ஸோ இந்த 5 பூதங்கள், அதாவது பஞ்ச மகாபூதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்ச மகாபூதங்களில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றது வந்து பிள்ளைங்க அழகாக கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சம்பந்தம் ஃபேன்சி கவரிங். ஸோ இப்போ எண் 6 அப்படின்னும் போது அறுசுவை உணவுகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த அறுசுவை என்னென்ன சுவை அப்படின்றதுமே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ குழந்தைங்களுக்குமே இது புதுசாக தான் இருந்தது. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இனிப்புன்றது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு சுவை தான். பட் அந்த இனிப்பில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பிள்ளைங்க அழகாக சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா புளிப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, கசப்பு, உப்பு, இந்த அறுசுவைகளில் என்னென்ன பொருட்கள் இருக்கும், அந்த பொருட்களில் இருக்கக்கூடிய யூசேஜ் என்னென்ன, பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்ற பிள்ளைங்க அழகாக கொண்டு வந்தாங்க. அவங்களுமே நிறைய அனுபவங்கள் கற்றுக்கிட்டாங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு 6 என்ற எண்கள் இருக்கிற அறுசுவை உணவுகளுடைய பட்டியல் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு சம்பந்தம் ஃபேன்சி கவரிங் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது வானவில் வந்து ரெயின்போ அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருக்குமே இந்த மழை காலத்தில் ரெயின்போ ரொம்பவும் பிடிக்கும். பட் அந்த ரெயின்போ எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்ற ஒரு அதில் இருக்கிற ஒரு புது விஷயத்தை நம்ம சுவாரஸ்யமாக கொண்டு வந்திருக்கோம். அதை பிள்ளைங்க அழகாக நமக்கு நேச்சுரலாக அழகாக கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. அதாவது எப்படி வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் எப்படி ஆகுது, சன்லேருந்து வர ரிஃப்ளெக்ஷனில் எப்படி ரெயின்போ வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம பிள்ளைங்க அழகாக சூப்பராக சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்பர் 8, அதாவது நம்பர் ஸோ இப்போ 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஃபேமஸான ஸ்டாச்சூஸ் என்னென்ன இருக்குது, அந்த ஃபேமஸான ஸ்டாச்சூஸ் என்னென்ன நம்ம நிறைய பேருக்குமே அந்த ஸ்டாச்சூஸ் தெரியாது. ஸோ பிள்ளைங்க அழகாக அதை வந்து தெளிவாக கொண்டு வந்து இங்கே பாருங்கள் 8 ஸ்டாச்சூஸ் எவ்வளோ அழகாக வந்து ப்ளேஸ் பண்ணி நமக்கு எல்லாமே அழகாக நேச்சுரலாக காமிச்சிருக்காங்க பாருங்கள். இது நமக்குமே நிறைய விஷயம் புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே பார்த்தீங்களா, இதில் இருக்கக்கூடிய 8 ஸ்டாச்சூஸ் என்னென்ன வந்து ஸ்டாச்சூஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்றதையும் பிள்ளைங்க தெளிவாக சொல்லியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க.
அடுத்து பார்த்திங்கன்னா தானியங்கள் அப்படின்னாலே நம்ம வீட்டில் இருக்கிற சுப நிகழ்ச்சிகள் நம்ம தானியங்களை வச்சு நம்ம ஆரம்பிப்போம். முதல் அப்படி தான் ஆரம்பிப்போம். அந்த நவ தானியங்களை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு புது விதமாக பண்ணலான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நவ தானியங்களை வச்சு பிள்ளைங்க எவ்வளோ அழகாக உருவாக்கியிருக்காங்க, அவங்களுடைய கற்பனை திறனில் உருவாக்கியிருக்காங்க. அந்த நவ தானியங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியில் நமக்கு நிறையவே அழகாக தெரியுது. ஸோ இது எல்லாமே பிள்ளைங்க வந்து நிறைய கற்றுக்கிட்டாங்க. அவங்க முதல்ல சொல்லும்போது அவங்களுக்கே ஒரு புதுவித அனுபவம் வந்து எங்களுக்குமே புதுவித அனுபவம் தான். பட் இப்போ அதை நம்ம இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கிறது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயமா இருந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சம்பந்தம் ஃபேன்சி கவரிங்